என் தங்கமே, வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் நீ சந்திக்கும் சோதனைகள், தடை, வேதனைகள் எல்லாம் உன்னை விழ வைக்க அல்ல, உன்னை உயர்த்த வைக்கத்தான். நீ உன்னை நம்பு, உன் இதயத்தில் அம்மனை நம்பு, அதுவே உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியம் தங்கமே. நீ உன்னையே நம்பாமல் இருந்தால், உலகம் எத்தனை வாய்ப்புகளை கொடுத்தாலும் நீ அதை பயன்படுத்த முடியாது. ஆனால் நீ உன்னையும் உன் தாயான அம்மனையும் நம்பினால், உலகமே உன் முன் வணங்கும். நம்பிக்கை என்பது ஒரு விதை மாதிரி. அதை உன் உள்ளத்தில் நட்டுவிட்டால், அது மெதுவாக வேரூன்றி மரமாக வளர்ந்து, உனக்கு நிழலும் கனியும் தரும். ஆனால் அந்த விதையை உயிரோடு வைத்திருப்பது உன்னால் தான் முடியும். உன் நம்பிக்கையில்தான் உன் சக்தி இருக்கிறது தங்கமே. உன்னுள் இருக்கும் அந்த தெய்வ ஒளியை நீ நினைத்து கொண்டே இருந்தால், எந்த இருளும் உன்னை கவர முடியாது. நீ உன்னை நம்பும் நேரம் தான் உன் வாழ்க்கை புதிய திசை எடுக்க ஆரம்பிக்கும் நேரம். நீ சொன்ன அந்த வார்த்தை, நான் முடியும் என்றால், அது வெறும் சொல் இல்லை தங்கமே, அது ஒரு பிரபஞ்சத்தின் ஆணை. அந்த வார்த்தையை சொல்வது என்றால், நீ உன்னுடைய விதியை உருவாக்க ஆரம்பித்து விட்டாய் என்று அர்த்தம். அந்த நம்பிக்கையுடன் நீ ஒரு அடியை எடுத்து வைக்கிறாயானால், அம்மன் உனக்காக 10 அடிகள் வைப்பாள். அம்மன் உன்னை எப்போதும் கவனித்துக் கொண்டிருக்கிறாள். அவள் உன் மனத்தின் ஒவ்வொரு சிந்தனையையும் கேட்கிறாள். ஆனால் அவள் உனக்கு அருள் தருவது உன் மனதில் இருக்கும் நம்பிக்கையின் அளவுக்குத்தான். நீ உன்னை குறைத்து நினைத்தால், உன் சக்தி குறைந்து விடும். ஆனால் நீ உன்னை தெய்வத்தின் பிள்ளை என்று நினைத்தால், உன் வாழ்க்கை உயர்ந்து விடும். ஏனென்றால் தெய்வத்தின் பிள்ளை எப்போதும் தோல்வியடைய மாட்டான். நீ உன்னை நம்புவது என்றால், உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வத்தை நம்புவது. உன்னுள் இருக்கும் அந்த ஒளி தான் அம்மனின் வடிவம். நீ அதை உணர்ந்தால், உன் மனம் திடமாகும். நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பெரியதாக தோன்றாது. அவை உன்னை சோதிக்க வந்தாலும், நீ அமைதியாக எதிர்கொள்வாய். ஏனென்றால் நீ அறிவாய், அம்மன் உன்னுடன் இருக்கிறார் என்று. தங்கமே, ஒரு பறவை பறக்க கற்றுக்கொள்ளும் போது, அது பலமுறை விழும். ஆனால் ஒவ்வொரு முறை விழும் போதும், அது மீண்டும் முயற்சிக்கும். ஏன் தெரியுமா? அது தன் சிறகுகளை நம்புகிறது. அதுபோல் நீயும் உன்னுடைய சிறகுகளை நம்ப வேண்டும். உன் சிறகுகள் என்றால் உன் திறமை, உன் முயற்சி, உன் நம்பிக்கை. நீ அதை பயன்படுத்தும் போது, வானம் தானாகவே உன் வழியாக திறந்து விடும். அம்மன் உன்னை காப்பாற்றுவாள், ஆனால் அதற்கு முன் நீ உன்னை காப்பாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். அவள் உனக்கு வலிமை தருவாள், ஆனால் நீ அந்த வலிமையை உன் முயற்சியில் வெளிப்படுத்த வேண்டும். நீ உன்னையும் உன் பாதையையும் நம்புகிற நேரம், அவள் உன் பின்னால் நின்று உன்னை தள்ளி விடுவாள் வெற்றியின் பக்கம் நோக்கி. வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் முடிந்தது போல தோன்றும். ஆனால் நினைத்துக்கொள் தங்கமே, அந்த நொடியில்தான் அம்மன் உன் கையில் ஒரு புதிய கதவை திறந்து வைக்கிறாள். நீ மனம் உடைந்து அமர்ந்திருக்கும் போது கூட, அவள் உனக்காக வழி அமைத்து கொண்டிருக்கிறாள். அதற்காக உன்னுள் நம்பிக்கை உயிரோடிருக்க வேண்டும். நீ உன்னை நம்புவது ஒரு தெய்வீக செயல். அது உன்னுள் சக்தியை உயிர்ப்பிக்கும். நான் முடியாது என்ற எண்ணம் வந்தால் உடனே அதை நிறுத்து. அம்மன் என்னை உருவாக்கியிருக்கிறாள் என்றால், ஏதோ காரணம் இருக்கிறது. அவள் எனக்கு வலிமை கொடுத்திருக்கிறாள் என்று நினை. அந்த நினைவே உன் மனதை ஒளியால் நிரப்பும். அம்மனை நம்புவது என்பது அன்பை நம்புவது. அவள் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறாளோ, அந்த அளவுக்கு உன்னையும் நீ நேசிக்க கற்றுக்கொள். நீ உன்னை அன்புடன் அணைத்தால், உன் வாழ்க்கையின் பாதைகள் தானாகவே சரியாகும். ஏனென்றால் அன்பு தான் பிரபஞ்சத்தின் சக்தி, அம்மன் அந்த அன்பின் வடிவம். தங்கமே, வெற்றி என்றால் பணம், பெயர், புகழ் மட்டும் அல்ல. வெற்றி என்றால் உன் உள்ளத்தில் அமைதி இருக்கிற நிலை. நீ எதுவாக இருந்தாலும் சாந்தமாய் இருக்கிறாய் என்றால், அது மிகப்பெரிய வெற்றி. அந்த அமைதி அம்மனின் அருளால் தான் வரும். நீ அவளை நம்பும் வரை, உன் மனம் கலங்காது. சில சமயம் வாழ்க்கை உன்னை சோதிக்கும். நீ எவ்வளவு தைரியமுள்ளவனோ என்பதை தெரிந்து கொள்ள, அம்மன் உன்னை சற்று தள்ளி வைப்பாள். ஆனால் அவள் எப்போதும் கண்காணித்து கொண்டிருப்பாள். நீ விழுந்தாலும், உன்னை மீண்டும் எழுப்பி நிறுத்துவாள். ஏனென்றால் அவள் உன் தாய். ஒரு தாய் எப்போதும் பிள்ளையை கைவிட மாட்டாள். நீ உன்னுள் நம்பிக்கை வைத்தால், உலகம் உன்னிடம் வணங்கும். யாராவது உன்னை குறைத்து மதிப்பிட்டாலும், அதை கவலைப்படாதே. அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது முக்கியமில்லை, நீ உன்னை பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதே முக்கியம். நீ, நான் வலிமையானவன் என்று சொன்னால், உன் வாழ்வின் சக்திகள் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள்.
அம்மன் உனக்கு ஒரு கண்ணாடி காட்டுகிறாள், அதில் நீ உன்னை எப்படி பார்க்கிறாயோ அதேபடி வாழ்க்கை உன்னை நடத்தும். நீ உன்னை பலவீனமாக பார்க்கிறாயானால் உலகமும் உன்னை பலவீனமாக நடத்தும். ஆனால் நீ உன்னை தெய்வத்தின் குழந்தை என்று பார்க்கிறாயானால் உலகமும் உன்னை அதேபடி மரியாதையோடு நடத்தும். தங்கமே, ஒவ்வொரு நாளும் உன்னுடன் ஒரு சிறிய உரையாடல் செய். உன்னிடம் கேள், நான் இன்று என்ன கற்றுக்கொண்டேன், என் முயற்சி எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தது என்று. உன்னுடன் நீ பேசும் அந்த நேரம் உன் ஆன்மாவின் நேரம். அதில் நீ உன்னை புரிந்து கொள்ள கற்றுக்கொள்வாய். அம்மன் உன்னை வழிநடத்தும் ஒவ்வொரு அறிகுறியையும் கவனித்து பாரு. ஒரு பூ விழுவது, ஒரு தீபம் திடீரென்று பிரகாசிப்பது, ஒரு நல்ல மனிதன் உன் வாழ்க்கையில் நுழைவது, இவை எல்லாம் அவளது சின்னங்கள். அவள் உன்னை நான் இருக்கிறேன் என்று நினைவூட்டுகிறாள். அந்த சின்னங்களை நம்பு. உன்னை நம்புவது என்றால் உன் கடந்த காலத்தையும் ஏற்றுக்கொள்வது. நீ செய்த தவறுகளை வெறுக்காதே, அவை உன்னை கற்றுக் கொடுத்த ஆசான்கள். அவற்றை நினைத்து வருந்தாமல் அவற்றில் இருந்து வலிமையை எடு. நான் இன்னும் நல்லவனாக மாற முடியும் என்ற எண்ணம் உன்னுள் வரட்டும். அதுதான் முன்னேற்றத்தின் அடையாளம். அம்மன் உன் ஒவ்வொரு முயற்சியையும் கணக்கில் வைத்துக் கொள்கிறாள். நீ இன்று ஒரு சிறிய செயல்பாடு செய்தாலும் அவள் அதை ஆசீர்வதிப்பாள். நீ ஒரு நல்ல எண்ணம் கொண்டாலும் அவள் அதை விரிவாக்குவாள். அவளிடம் ஒரு நொடி கூட பிரார்த்தனை செய்தால் அந்த நொடி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் திறக்கும். தங்கமே, உன்னை நம்பும் மனிதன் ஒருபோதும் தோல்வியடைய மாட்டான். தோல்வி வந்தாலும் அது அவனுக்கு ஒரு பாடம்தான். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதிய வெற்றியின் அடித்தளம். நீ அதிலிருந்து கற்றுக்கொண்டு மீண்டும் எழுந்து நில். அம்மன் இருக்கிறாள், நான் முடியும் என்று சொல். அந்த வார்த்தை உன் உயிரில் சக்தி ஊற்றும். நீ உன்னையே நம்பியிருக்கும் போது உன் குரல் வேறுவிதமாக ஒலிக்கும். உன் பார்வை உறுதியுடன் இருக்கும். உன் நடையும் திடமாகும். அதுதான் நம்பிக்கையின் சக்தி. அந்த சக்தி உன் அருகிலுள்ளவர்களையும் தாக்கும். அவர்கள் கூட உன் ஒளியை உணர்வார்கள். அம்மனை நம்புவது என்பது ஒவ்வொரு நாளும் அவளிடம் பேசுவது. அம்மா, இன்று எனக்கு தைரியம் தா, நான் என் வழியில் நம்பிக்கையுடன் நடக்கட்டும் என்று சொல்லு. அவள் உன் சொற்களை கேட்டு உன் இதயத்தில் சக்தி ஊற்றுவாள். தங்கமே, உன் காலடியில் வெற்றி காத்திருக்கிறது. ஆனால் அந்த வெற்றியின் கதவை திறக்க உன் கையில் உள்ள திறவுகோல் தான் நம்பிக்கை. நீ அந்த திறவுகோலை பயன்படுத்தாவிட்டால் கதவு திறக்காது. இன்று முதல் நீ உன்னையும் உன் தாயான அம்மனையும் நம்பு. அப்போது உலகமே உன் பாதையில் மலர்ந்து விடும். வெற்றி என்பது வெளியில் கிடைப்பது அல்ல தங்கமே, அது உன்னுள் விழிக்கும் ஒரு உணர்வு. அந்த உணர்வை நீ உன்னில் வளர்த்து கொண்டால் வெளியில் எல்லாம் சரியாகி விடும். உன்னுள் ஒளி எரிந்தால் இருள் தானாகவே பின்வாங்கும். அம்மன் உன் பக்கம் இருக்கிறாள். நீ அவளை அழைத்தால் அவள் ஓடி வந்து உன் அருகில் நிற்பாள். அவள் கையில் காப்பு இருக்கிறது, உன் இதயத்தில் நம்பிக்கை இருக்கட்டும். அந்த இரண்டும் சேரும் போது உலகம் உன் காலடியில் விழும். என் தங்கமே, உன்னை நம்பு, அம்மனை நம்பு, வெற்றி உன் காலடியில் நிற்கும். என் தங்கமே, வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். அந்த பாதையில் சில நேரங்களில் சோகம் வரும், சில நேரங்களில் மகிழ்ச்சி வரும். ஆனால் அவை எல்லாம் நிலைத்தவை அல்ல. அவை வந்து போகும் அலைகள் மாதிரிதான். நீ அந்த அலைகளால் அடித்துச் செல்லப்படாமல் உன் நம்பிக்கையின் படகில் நிலையாக நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வலிமை உன்னிடம் இருக்கிறது. அந்த வலிமையை வெளிப்படுத்த நீ உன்னை நம்ப வேண்டும். நீ உன்னையே சந்தேகப்படும்போது பிரபஞ்சமும் உன்னை சந்தேகிக்கும். நீ உன்னையே நம்பும்போது பிரபஞ்சமே உனக்கு துணை நிற்கும். ஏனென்றால் பிரபஞ்சம் உன் எண்ணங்களை பிரதிபலிக்கிறது. நீ நான் முடியாது என்றால் அது அந்த உண்மையை உனக்கு திருப்பித் தரும். ஆனால் நான் முடியும், அம்மன் எனக்கு துணை என்றால் அதுவே உன் வாழ்க்கையில் நிகழ்வாகி விடும். நம்பிக்கை என்பது ஒரு மந்திரம். அதை உன் இதயத்திலிருந்து உச்சரிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் விழிக்கும் போது அம்மன் இருக்கிறாள், நான் வலிமையானவன், நான் முடியும் என்று சொல். அந்த ஒரு வாக்கியம் உன் நாளை மாற்றி விடும். உன் மனம் நிறைவாக இருந்தால் நீ செய்வதெல்லாம் நல்ல பயனளிக்கும். அம்மன் உன் பின்னால் இருக்கிறாள் என்பதை நீ உணர்ந்தால் உன் மனம் ஒருபோதும் தனிமையடையாது. சில நேரங்களில் யாரும் உன்னை புரிந்து கொள்ளாத நிலை வரும். ஆனால் நினைத்துக்கொள் தங்கமே, அவள் உன் இதயத்தின் ஒலி கேட்கிறாள். அவள் உன்னுடைய கண்ணீரை அருள் மழையாக மாற்றுவாள். நீ அவளை நம்பினால் அவள் உன் பாதையை ஒளியால் நிரப்புவாள். வெற்றி உன்னை தேடி வராது, நீயே அதை நோக்கி நடந்து செல்ல வேண்டும்.
ஆனால் அந்த நடை உறுதியானதாக இருக்க வேண்டும். அந்த உறுதி அம்மனிடமிருந்து வரும். அவள் உனக்கு தைரியம் தருவாள். நீ ஒரு அடியை வைத்தால் அவள் 10 அடிகள் உன்னுடன் வைப்பாள். அதுவே தெய்வத்தின் அன்பு. தங்கமே, எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, முக்கியம் நீ எழுந்து நின்றாயா என்பதே. ஒவ்வொரு விழுதும் ஒரு பாடம், ஒவ்வொரு காயமும் ஒரு கதை. அந்த கதைகளே உன்னை வலிமையாக்குகின்றன. நீ கடந்த சோதனைகளால் இன்று வலிமையானவனாகி இருக்கிறாய். அதற்காக உன்னை நன்றி சொல்லிக்கொள். நம்பிக்கையின் பாதையில் நடப்பவன் ஒருபோதும் இருளில் விழமாட்டான். ஏனென்றால் அவன் உள்ளே ஒளி எரிகிறது. அந்த ஒளி அம்மனின் அருளால் எரிகிறது. நீ அந்த ஒளியை தக்க வைத்துக்கொள். எந்த சூழ்நிலையும் வந்தாலும் இது கூட அம்மனின் திட்டம் என்று நினை. அந்த நம்பிக்கை உன்னை அமைதியாக வைத்திருக்கும். என் தங்கமே, உன்னை நம்பு, உன் முயற்சியை நம்பு, உன் தாயை நம்பு. அப்போது வாழ்க்கை உன்னிடம் மெல்ல சிரிக்கும். ஒவ்வொரு தடையும் ஒரு கதவாக மாறும். ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ஆசீர்வாதமாக மாறும். உன் காலடியில் வெற்றி தானாக வந்து வணங்கும். ஏனென்றால் அம்மனை நம்பும் இதயம் எப்போதும் தோல்வியடையாது.